Hi friends, welcome to Ragas kitchen. நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க subscribe button press பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell button press பண்ணிக்கோங்க. அதுல all and option press பண்ணிக்கோங்க. friends அப்பதான் நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். friends இன்னைக்கு வீடியோல ரொம்ப சுவையாவும் அதே மாதிரி மணமாவும் இருக்கக்கூடிய இந்த கருவேப்பிலை பொடி எப்படி பண்றதா friends பார்க்க போறோம். இது இட்லி, தோசை அதே மாதிரி சுட இருக்க சாதத்துல கொஞ்சமா நெய் விட்டு இந்த கருவேப்பிலை பொடி ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்து நம்ம சாப்பிட்டோம் அப்படினா அவ்ளோ சுவையா இருக்குங்க. கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க. இது செய்யறதுக்கு இன்னைக்கு நான் வந்து 1 கப் அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துர்க்கேங்க. இத நல்லா கழுவிட்டு ஈரம் போக நல்லா தொடச்சிருங்க. தொடச்சிட்டு வெறும் வாணலியில சிம்ல வச்சு இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 3 ல இருந்து 4 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. இது லைட்டா கலர் மாறினதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு சொல்லியிருக்க மெஷர்மெண்ட் எல்லாமே 1 கப் அளவுக்கு கருவேப்பிலைக்கு நான் சொல்லியிருக்கேங்க. நீங்கள் அதிகமாக செய்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து அதே அளவுக்கு நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ கருவேப்பிலை வந்து கலர் மாறிடுச்சு. இப்போ இது ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இது ஆறுனதுக்குமே அப்புறமே பார்த்தீங்கன்னா கையிலேயே பொடி ஆகுங்க. அந்த அளவுக்கு நல்லா வறுபட்டிருக்கும். இப்போ அதே வாணலியில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சேர்த்திட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாங்க. கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்திக்கலாம். இது ரெண்டும் சேர்ந்து லைட்டாக வறுபடட்டுங்க. ஓரளவுக்கு 2 நிமிஷம் லைட்டாக வறுபட்டதும் இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்திக்கலாம். இது எல்லாமே சேர்த்து தான் நம்ம வறுக்க போகிறோம். இப்போது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்திக்கிறேன். நான் இப்போ போடுற பொருட்கள் எல்லாத்தையுமே நீங்கள் இதே வரிசையிலேயே போட்டுக்கோங்க. இப்போ எள்ளு லைட்டாக பொரிய ஆரம்பிக்குதுங்க. இப்போ லைட்டாக எள்ளு பொரிய ஆரம்பித்ததும் ஒரு 7லேருந்து 8 வரமிளகாய் சேர்த்திக்கலாங்க. இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இது கூடவே சின்ன துண்டளவுக்கு புளி சேர்த்திக்கிறேன். புளியில் இருக்க ஈரத்தன்மைலாம் போகணும். அதனால் இது எல்லாமே நல்லா வறுபடணும். பாருங்க, இன்னும் பருப்புலாம் லைட்டாக இப்போ தான் கலர் மாறிட்டு வருது. கூடவே நான் வந்து 4 பல்லு பூண்டு தோல் எடுத்துகிட்டு நல்லா நசுக்கி சேர்த்துருக்கேங்க. அப்போ நம்ம வறுக்கிறப்போ அந்த ஈரத்தன்மை எல்லாமே நல்லா போயிடும். அதே மாதிரி பூண்டோட வாசனை, டேஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாமே நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நல்லா இது கூட ஒரு சின்ன துண்டளவுக்கு பெருங்காயம் சேர்த்திக்கலாம். பாருங்கள், பருப்பு எல்லாமே கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இந்தளவு வறுப்பட்டதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணிக்கலாம். நீங்கள் அதிகமான குவான்டிட்டியில் செய்கிறதா இருந்துச்சுன்னா இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே தனித்தனியாக வறுத்துக்கோங்க. நான் கொஞ்சமாக செய்கிறனால எல்லாத்தையும் ஒன்றா வறுத்துருக்கேன். இப்போ இது நல்லா ஆறிடுச்சுங்க. இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து போட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சிருக்கேன். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கலாங்க. இது வந்து ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரன்னு அரைச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. குழந்தைங்கள்லேருந்தே இது வந்து கொடுத்து நம்ம பழக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் நம்ம சேர்த்துருக்க இந்த புளி, அதே மாதிரி 4 பல்லு பூண்டு, இது எல்லாமே நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். பூண்டு, புளி, அதே மாதிரி எள்ளு, இது 3மே ரொம்ப வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டும் வாசனையும் கொடுக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருக்கும். சுட சாதத்தில் இதை வந்து சேர்த்து சாப்பிடலாம். இல்லைனா இட்லி, தோசை கூட நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டெய்லியும் சாப்பிட்றப்ப ஃபஸ்ட்டு வாய்க்கு வந்து கொஞ்சமாக சாதம் எடுத்து கொஞ்சம் பொடி போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா முடி வந்து கொட்டுறது நிற்கும்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை மட்டும் இதை அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாக குவான்டிட்டியில் இல்லாமல் இதை ஒரு தடவை அரைச்சா ஒரு 10லேருந்து 15 நாளைக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.